காட்சிகள் இருக்குல்ல, காட்சிகள் மூலமா நமக்கு ஒரு வரலாறு நம்ம ஊட்டிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவும் ஆழமா பதிஞ்சிரும். நபிமார்கள் எப்பவுமே லேட்டஸ்டா வரக்கூடிய ஒரு சாதனத்தை பயன்படுத்தாம இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சாதனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல. இந்த வீடியோஸ், இந்த டெக்னாலஜி, கிராபிக்ஸ் இதெல்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு அது இருக்கு. ஸோ அதெல்லாம் நாம பயன்படுத்தி நம்முடைய வரலாறுகளை காட்சிப்படுத்தி காமிச்சோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு வரலாறு மனப்பாடம் ஆகும். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கு? 10வது வரைக்கும் போறான், ஒரு தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதி தெரிய மாட்டேங்குது. 10வது வரைக்கும் போறான், ஒரு போர்டு படிக்க தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்வியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை சிந்தனை சக்தியே இல்லாதவங்களா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப இவனை கூப்பிட்டு சஹாபாக்களுடைய வரலாறுன்னு ஒரு புக்கு கொடுத்தோம்னா இவன் எப்படி படிப்பான்? இவனுதான் ஒரு பக்கம் கூட அவனுக்கு வாசிச்சு அதில் இருக்கிற விஷயங்கள் கிரகிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. ரியாலிட்டி முதல்ல உணருங்கன்னு சொல்றான். நீங்க ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறான். இப்ப கூடவா நீங்க ஆக்டிவேட் ஆக மாட்டீங்க? நீங்க எப்பதான் நீங்க ஆக்டிவேட் ஆவீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப என்ன விஷயம்னா, இது எடுத்திருக்கிற அந்த ஒரு சீரியலை கூட யாராவது முயற்சி பண்ணி அதை வெளியிட்டு முஸ்லீம் சமுதாயத்தின் மத்தியில் அதை பரவலாக்குங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் உமர்லியானுடைய அந்த தொடர் பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா காட்சிகள் சாதாரண கிடையாது. இது பாருங்க, இதுக்கு ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்களால் பார்ப்பது செய்தியாக அறிவதை விட சிறந்ததாகும் அப்படிங்கிறாங்க. கண்ணிலே ஒரு விஷயத்தை பார்க்கறது ஒரு செய்தியா உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை விட அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மூசா நபி தூர் மலைக்கு போறாங்க இல்லையா, அப்ப அந்த நேரத்துல கீழே அவங்களுடைய சமுதாயம் என்ன பண்ணிருச்சு? காளை கன்ற கடவுளா வணங்கிருச்சு. காளை கன்ற சிலையா செஞ்ச அந்த விஷயத்த அல்லாஹ் மேல மூசா நபி கிட்ட சொல்றான். மலை மேல மூசா நபி கிட்ட அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் மூசா நபியின் சமுதாயம் காளை கன்றை வணங்கி விட்டது என்று அல்லாஹ் செய்தியை சொன்னா. அப்போ மூசா நபிக்கு கோபமும் வரல, அந்த பலகைகளை அவர் தூக்கி கீழவும் போடல. ஆனா கீழே போய் நெஜத்தை கீழே போய் தன் கண்ணால் அதை பார்க்கறாங்க. பார்த்தா அதோடைய எஃபெக்ட், அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குதுன்னா அவர் கோபத்தை தூண்டுது. அந்த பலகைகளை தூக்கி உடைக்கிறாரு. அந்த தௌராத்துடைய அந்த பலகைகள் உடைஞ்சு போகுது. அப்ப இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்களால் பார்ப்பது செய்தியாக கிடைப்பதை விட சிறந்ததாகும். அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்லும் போது மூசா நபிக்கு கோபம் வரல, அதே தான் கண்ணால அவர் நேரில் பார்க்கும் போது அதோடைய தாக்கம் அதிகமா இருந்து அவர் கோபம் அதை தூக்கி போட்டு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதை ஒரு ஆதாரமா எடுக்கலாங்கிற, அதாவது காட்சிகளா இஸ்லாமிய வரலாறுகள் நாம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் அதோட வீரியத்தை உணர்வாங்க, அதை உள்வாங்குவாங்கிறாங்க. ஏன்னா இந்த வரலாறுகள் சும்மா கிடையாது. அல்லாஹ் 11வது அத்தியாயத்துல 120வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நான் இந்த வரலாறுகளை சொல்றேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல 176வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வரலாறுகள் நான் சிந்திப்பதற்காக கொண்டுத்திருக்கேன், சிந்திப்பதற்காக இந்த வரலாறுகளை எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறான். அதே 111 அல்லாஹ் சொல்றான், அறிவுடையோருக்கு இது படிப்பினை தரும் அப்படிங்கிறான். அப்போ வரலாறுகளை எடுத்து சொல்றதுல அன்னைக்கு இருந்த வடிவங்கள் எழுத்து பேச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காட்சிகளாக சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம பயன்படுத்தணும். இது காலத்தின் கட்டாயம்ங்கிறத நாம உணரணும். இப்ப இந்த ஹதீஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்னு ஹிப்பான்ல 2088வது, ஹாக்கிம்ல 3435வது ஹதீஸாவும், மிஷ்காத்துல 5738வது ஹதீஸாவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான ஹதீஸ் இது. ஸோ ஆக மொத்தம் என்ன கடைசியா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு பிரச்சனையை மேற்கொள்ளும் யாரையோ குறை சொல்லியோ இல்லை அந்த குடும்பத்தை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போறதோ இப்படி பண்றதுனால ஒரு பயனும் ஏற்பட போறது கிடையாது. இது முதல் பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த 2 பெண்களுடைய பிரச்சனை கிடையாது, முழு சமுதாயத்துடைய பிரச்சனை. இதை ஒத்துக்கிட்டு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம குறிப்பிட்ட அந்த முஸ்லிம் குழந்தைகளுக்கு அரபி கிராமரோட கற்றுக் கொடுக்கக்கூடியது, சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் வாரம் வாரம் அவங்களுடைய மொஹல்லா பள்ளிவாசல்கள்லையும் ஒவ்வொரு மர்க்கஸ்லையும் நீங்க எந்த ஃபிர்கா வேணாலும் இருந்துட்டு போங்க, வேலை இதை செஞ்சீங்க, வேலை இதை செஞ்சுட்டு போங்கிறேன். நீங்க அந்தந்த ஜமாத்தை வச்சுக்கங்க, அந்தந்த கொடியை வச்சுக்கங்க, அந்தந்த தலைவனை வச்சுக்கங்க, உங்க பக்கெட்டு தனியா வசூல் பண்ணிக்கங்க, நீங்க என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க, அட சமுதாயத்துக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சிருங்கிறேன். என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லா மர்க்கஸ்லையும் ஒரே வேலையை பண்ணுங்க, குர்ஆன் ஹதீஸை சொல்லுங்க, குர்ஆனை போதனை பண்ணுங்க. இனி மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்த சமுதாயம் சந்திக்க போகுது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே நல்லதுக்கு இல்லை.
புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஏன்னா நல்லா அதான் சொல்கிறோம், நீங்கள் கண் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், கண்ணை மூடிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியானது இல்லை. இன்னும் 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூறாவளி முஸ்லிம் சமுதாயத்தின் மேல வீச போகுது. அதற்கு உள்ளாடி வலிமையான ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய குழந்தைகளை மாற்றணும். அதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும். அத்தகைய